ஒரு யானையோட வாயில் வெடியை வச்சு வெடிக்க வச்சுருக்காங்க. யானை, அதுவும் கர்ப்பிணி யானை, அதுக்கு பழத்தில் வெடி மருந்துகளை வச்சு அது ஆசையாக சாப்பிட வரும்போது வெடித்து வாய் செதறி போய் ஒரு நாள் முழுக்க 3 நாள் தொடர்ந்து அந்த மரணத்தோட வலி தாங்க முடியாமல், எரிச்சல் தாங்க முடியாமல், சாகிறதுக்கு முன்னாடி 3 நாளும் தண்ணிக்குள்ளேயே வாயை வச்சுக்கிட்டு அந்த யானை நின்றுச்சு. அந்த பாவம் ஒரு பக்கம். பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மது அப்படிங்கிற ஒரு இளைஞன் பசிக்காக அரிசி திருடனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி வச்சு அடிச்சே கொண்ட பாவம். இன்னொரு பக்கம் பல தமிழ்நாட்டு மக்களும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மக்களும் சரி கண்கண்ட தெய்வமாக வணங்கக்கூடிய சபரிமலைக்குள்ள பெண்களை அனுமதிச்சது இந்த பாவம். நான் என்ன பேச வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் இதை பேசலாமா அப்படின்னா நிச்சயமாக பேசணும். வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கவே முடியல. இந்த நேரத்தில் நாம் அந்த மரணத்தை கொச்சப்படுத்தி பேசலை, அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம். ஆனால் பெரும்பகுதி தமிழர்களோட எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தண்ணீரால் மிகப்பெரிய சீரழிவை கேரளா சந்திச்சிருக்கு. ஆனால் அதே கேரளாக்காரன் தான் நமக்கு முல்லை பெரியாறில் தண்ணி திறந்து விட மாட்டேன்னா. பழைய சம்பவங்கள்லாம் நினச்சா வேதனையோட உச்சமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். இந்த வயநாடு நிலச்சரிவு, இதுக்கு பின்னாடி தமிழ் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சவன், தமிழர்களுக்கு அநீதி இழைச்ச எந்த ஒரு இனமும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை. ஏன்னா தமிழன் ஒரு இழிச்சவாயன், வந்தாரை தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கானே தவிர உள்ளார அவன் வாழ வைக்கவே இல்லை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் சரி தமிழர் விரோத போக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் கட்டிடங்கள் கட்டுவதற்கான மணல் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. தமிழக வளங்களை சுரண்டி நீங்கள் உங்களோட மாநிலத்தை வளமிக்க தேசமாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்க. கடவுளின் தேசம் அப்படின்னு நினச்சி தமிழ்நாட்டை சாத்தான்களோட தேசமாக, சாராய கடைகளோட தேசமாக இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது வேதனையோட உச்சம். வயநாடு நிலச்சரிவு விபத்தில் மரணமடைந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு கடவுள் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி இந்த நிலச்சரிவு, மரணங்கள், துயரங்கள் இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. கேரளாக்காரங்க சாபத்தை வாங்கிட்டாங்க, சபரிமலைக்குள்ள பெண்களை அனுபவித்தது மாபெரும் தப்பு அப்படின்னாங்க. இதில் பகுத்தறிவு, பெண் உரிமை அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வாதமாக வச்சாலும் அது உப்பு சப்பு இல்லாத ஒரு வாரம்னு தூக்கி ஓரம் போடுற வேண்டியதான். ஏன்னா எத்தனையோ ஆலயங்களில் பெண்கள் நுழைய முடியாத சூழல் இருக்குது, எத்தனையோ பள்ளிவாசல்களில் பெண்கள் உள்ளேயே நுழைய முடியாது. அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இதில் இஸ்லாமிய சகோதரர்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை, கோடிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாதத்தையும் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது அவர் சாமியவும் கும்பிட்டுட்டு அவரையும் இறைவனாக தொழுது ஐயப்பனோட நண்பராக ஏற்றுக்கிட்டு மலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தான். நமக்கு மத பாகுபாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கடவுள் மறுப்பு கோஷ்டி தான் இந்த கோவிலுக்குள்ளே பெண்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு போராடுறது. உங்களுக்கு தான் கடவுளே இல்லையே, யார் போனால் என்னடா அப்படின்னு அவனுங்களை காரி துப்பக்கூடிய தேவை அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது. நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம், சபரிமலைக்குள்ளே அந்த ரஹேனா, பாத்திமா உள்ளிட்ட ஒரு 3 பெண்கள் நுழைஞ்சாங்க. அதுலேருந்து அவர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதும் நாசமாக போச்சு. கேரளாவிலும் வருஷா வருஷம் பேரழிவு அப்படிங்கிறது இயற்கையின் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒருவேளை அந்த சாபம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நம்புகிறாங்க. நான் நம்புகிறேன்னா அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அப்படிங்கிறது தனி. உண்மையிலேயே மக்கள் சமூக வலைதளங்களில் இப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க. ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதித்த பாவம் தாண்டா உங்களை இந்த பாடாப்படுத்துது அப்படின்னு. இதில் நான் உடன்படலை, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நாம் கண்கண்ட தெய்வமாக பார்க்கக்கூடியவர் மக்களை இப்படி சித்திரவதை பண்ண மாட்டார், கொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு இறை நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் இன்னும் 2 விஷயங்களை நான் தீவிரமாக பார்ப்பேன், இதை நம்புவேன். உண்மையிலேயே ஒரு யானை, அதுவும் கர்ப்பிணி யானை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்னாசி பழத்தில் வெடிமருந்தை நிரப்பி அந்த யானை ஊருக்குள்ளே அட்டகாசம் பண்ணுது. யானை ஊருக்குள்ளே வரல, யானை இருந்த காட்டை தான் நீங்கள் ஊராக்கியிருக்கீங்க. அது வழி தவறி வந்துச்சோ எப்படி வந்துச்சோ ஊருக்குள்ளே வரும்போது அதுக்கு
பழத்தை கொடுத்து அதை வாய் வெடித்து பல்லெல்லாம் செதஞ்சு தும்பிக்கை செதஞ்சு வலியில் அலறிக்கிட்டு பிளிரிக்கிட்டு அந்த பகுதி முழுக்க சுற்றி திரிஞ்சுது. கொடுமையோட உச்சம் என்னன்னா, அந்த யானை வலியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தப்போ கூட ஒரு மனிதனை கூட தாக்கணும்னு நினைக்கல. வாயிலையும் துதிக்கையிலையும் காயம் இருந்திருந்தா கூட அதால் மனிதர்களை எளிதாக தாக்கியிருக்க முடியும். அந்த கோபத்தை அது காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தா, ஆனால் காட்டலை. போய் 3 நாளாக தண்ணிக்குள்ளேயே வாயை வச்சுக்கிட்டு நின்றுச்சு. அந்த புகைப்படங்களை கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். 3 நாள் மரணிக்கும் வரைக்கும் அது அந்த தண்ணிக்குள்ளேயே வாயை வச்சு நின்றுச்சு. எரிச்சல் தாங்க முடியல. அதுக்கு அந்த வலியோட தன்மை கொஞ்சம் குறையும் போல் தண்ணிக்குள்ளே வச்சா அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த வாயில்லா ஜீவனோட சாபம் உங்களை சும்மா விட்டுறாதோ அப்படின்னு தான் மக்கள் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட எனக்குலேயும் இதில் உடன்பாடு இருக்குது. அதோட பாலக்காடு மாவட்டம் அட்டைப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் மது அப்படிங்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவனுக்கு என்னன்னே தெரியாது. பசிச்சா திங்கணும், காசு கொடுத்து வாங்க தெரியுமா, இல்லை வேலைக்கு போய் சம்பாதிக்க தெரியுமா, எதுவுமே தெரியாது. அவன் ஒரு குழந்தை. அந்த மனநிலை தான் அவருக்கு இருந்தது. இந்த அட்டைப்பாடி மது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையில் ஒரு குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கார். சொந்த பந்தங்கள் எல்லாம் புறக்கணித்து அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு உறவுக்காரர்கள் கூப்பிட்டு அவனை மருத்துவமனையில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து, இல்லை சரியே பண்ண முடியலனாலும் வீட்டில் வச்சு ஏதோ நம்ம பிள்ளை இருந்துட்டு போட்டுன்னு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா, அவன் ஏன் போய் காட்டில் உட்காந்துருக்க போகிறான், அவன் ஏன் போய் குகையில் வாழ போகிறான், அவனுக்கு ஏன் பசி வரப்போகுது, அவன் ஏன் திருட போகிறான். கோடிகளில் கொள்ளையடித்து ஊழல் செய்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஸ்டார் ஹோட்டலில் பென்ஸ் காரில் ரூமில் போய் தங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பசிக்குன்னு ஒரு வேளை அரிசி திருடினவனை அடித்தே கொண்டதும் இந்த கடவுளின் தேசம்தான். இது கடவுளின் தேசமா அப்படிங்கிறத உங்களோட முடிவுக்கு விட்டுருவோம். ஆனால் கேரளா ஏன் கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது? தமிழ்நாட்டில் உள்ள வளங்களை பூரா சுரண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீடு கட்டுறீங்க. உங்களுக்கு மணல் அங்கே தான் தேவைப்படுது. மருத்துவ கழிவுகள் கூட கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் கொட்டப்படுது. பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவனுக்கு இயற்கை நிச்சயமாக தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதையும் தாண்டி கேரளா ஏன் கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா, ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, ஒரு பக்கம் அரபிக்கடல் சூழ்ந்த ஒரு பகுதி. கேரள மக்கள் உண்மையிலேயே பிச்சையே எடுக்காத மக்கள். நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் பெரும்பாலும் பிச்சைக்காரர்களே பார்க்க முடியாது. இன்னொருத்தனுடைய யாசகம் கேட்டு வாழ்கிறது அற்பத்தனமான பிழைப்பு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மலையாளிகள். ஒரு காலகட்டத்தில் பஞ்சாபில் சிங்குங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மலையாளிகளும் அப்படி தான் இருக்காங்க. பெரும்பகுதி சாதி சண்டை, மத சண்டை அப்படிங்கிற மோதல்கள்லாம் கேரளாவில் பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறதால பெரும்பகுதி விவசாயங்கள், மலை பயிர்கள் அப்படிங்கிறது பெருசாக பயிரிடப்படும். ஓரளவுக்கு கல்வியில் தன்னிறைவு அடைஞ்சவங்க, பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்கள் தான் கேரள மக்கள். ஆனால் தங்களோட நிலம் பாதுகாக்கப்படணும், அது எல்லாருக்கும் உண்டான மனநிலை அப்படிங்கிறது தான். அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக நீ பக்கத்து மாநிலத்தில் மணல் வாங்குவ, பக்கத்து மாநிலத்தில் கொண்டு கழிவுகளை கொட்டுவ அப்படிங்கிறது எப்படி இருக்குது? பக்கத்து வீட்டுக்குள்ள நாசமாக போனாலும் என் வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மனநிலை தவறு. ஒரு காலகட்டத்தில் முல்லை பெரியாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருந்தது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அன்றைக்கு அரசியல் தலைவர்கள் தன்னோட சாதி ஓட்டு அந்த பகுதியில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இல்லை, கன்னியாகுமரி பகுதியில் இருக்குன்னு இங்கே சேர்த்துக்கிட்டாங்க. திட்டமிட்டு சேர்க்கப்பட்டது தான். இறந்தவர்களை குறை சொல்ல வேண்டாம். ஆனால் வளமிக்க அந்த இடுக்கி மாவட்டம் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. முல்லை பெரியாறு அணையே நமக்கு சொந்தமான அணைங்கிறதும் அங்கே போயிடுச்சு. அங்கேருந்து தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான். எப்போ போனாலும் அடிதடி. தமிழ்நாட்டுக்காரனா ஊருக்கு இழிச்சவாயம் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் போனால் ஆந்திராக்காரன் அடிக்கிறான், இந்த பக்கம் போனால் கர்நாடகாக்காரன் அடிக்கிறான், இந்த பக்கம் போனால் கேரளாக்காரன் அடிக்கிறான். ஆனால் ஈழத்தில் மட்டும்தான் நாம் எதிர்த்து அடித்தோம். மற்ற எல்லா இடத்துலையும் தமிழர்களை அடித்தவங்களை இயற்கை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதை நான் பார்க்குறேன். கடந்த வருடம் கூட சபரிமலைக்கு போனப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மனிதர்களை மனிதர்களாகவே அவங்க மதிக்கலை. குறிப்பாக தமிழன், நீ வந்து தாண்டா ஆவேன், நான் உன்னை சித்திரவதை பண்ணாலும் நீ வந்து தான் ஆவேன்னு 18 மணி நேரம் 16 மணி நேரம் 2 நாள் வரைக்கும் வச்சு அடைச்சி ஒரு பச்சை தண்ணி, ஒரு பால், ஒரு இயற்கை உபாதைகளுக்கு எதுக்குமே வசதி இல்லாமல் அவங்கள சித்திரவதை பண்ணி ஏண்டா வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க வச்சிங்கல்ல. இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே பேரில் தான் அவன் வந்தான். அவனோட இறை நம்பிக்கை பாதிக்கப்பட்டது, ஒரு யானையை வெடி வச்சு கொன்னது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனை அடிச்சே கொன்னது, இது எல்லாம் சேர்ந்து
ஒரு சாபமாக இருக்குன்னு தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த சமூக வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, ஒரு பக்கம் கேரளாவுக்கான அந்த வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் அப்படிங்கிறதையும் தமிழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனோட மரபு அது. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி திட்டி தீர்த்து தங்களோட அந்த கோபத்தையும் தணிச்சிக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. என்னுடைய பார்வை அப்படின்னா, இந்த பேரிடர்லேருந்து கேரளா மீண்டு வரணும். மரணமடைந்தவர்களோட குடும்பத்துக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இதில் தமிழர்களும் கூட இறந்து போயிருக்காங்க. பல குடும்பங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ தெரியல. இது மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது சத்தியமாக இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இதை நம்மளோட பார்வை அப்படிங்கிறதா இருக்குது. அதே நேரத்தில் இனி வரும் காலங்களில் கேரளா, தமிழ்நாடு இது மாதிரி நாம் எல்லாமே இந்தியர் அப்படிங்கிற ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியர் அப்படிங்கிற ஒற்றுமை இல்லாமல் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அதனால் மலையாளிகள் மலையாளிகளாகவே இருக்காங்க, தமிழர்கள் தமிழர்களாகவே இருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.